வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப். ஆனால் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்னாலே பல பேருக்கு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்து ரியாக்ட் பண்ணுறோம், எவ்வளோ குயிக்காக ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதோட எஃபெக்டையும் காசையும் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு, கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோதான் நம்ம திருப்பி ஒட்ட வச்சாலும் பழைய மாதிரி ஆகாது. ஒரு ரியல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடரும் நிச்சயமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்னா நிச்சயமா ஃபேமிலி, ஸ்பவுஸ் அவங்க மட்டும் கிடையாது. கொலீகாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு தெரியாத ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஹலோ ஹாய், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் நிவேதிதா. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 கோரிலேட்டிங் ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் ட்ரெயினில் உட்காந்துட்டு இங்கே மரம் ரொம்ப அழகாக இருக்கே, இந்த விண்டோ ரொம்ப அழகாக இருக்கே, இந்த பேர்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஆப்போசிட்ல உட்கார்ந்த ஒரு கப்பிள், என்ன இந்த பையன் ஒரு சின்ன மரம் நல்லா இருக்குன்றான், இது சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆறான், ஒரு கிளவுட்ஸ் நல்லா இருக்குன்றான், ஒரு கிளவுட்ஸ் ப்ளூ கலர்ல இருக்குன்றான், சின்ன சின்ன பார்க்குற விஷயத்துக்குலாம் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, உங்க பையனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, என்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, ஆமா என் பையனுக்கு இவ்வளோ நாளாக ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கண்ணு தெரியாது, இப்போ தான் அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் அவன் உலகத்தை பார்க்குறான், அதனால தான் சின்ன சின்ன விஷயத்தையும் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த கப்பலுக்கு பெரிய ஷாக் ஆச்சு. ஏன்னா ஒரு செகண்டில் அந்த பையனை வந்து குயிக்காக ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த கப்பல் இந்த பையனை இவ்வளோ சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு கோஇன்சிடென்ஸ் நடக்குது. ஒரு சின்ன பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். ஒரு வெயிட்டர் வராங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் எனக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரி ஹாட் வாட்டர் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன இவன் ஆர்டரே பண்ண மாட்டேன்றான், எடுத்தோடனே ஹாட் வாட்டர் கேட்குறான் அப்படிங்கிற கொஸ்டின் ஆல்ரெடி அவங்க மைண்டில் வந்துச்சு. இப்போ அந்த பையன்கிட்ட உனக்கு என்னப்பா வேணும், என்ன மெனுவில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ப்ரௌனி எவ்வளோ அப்படிங்கிற ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் 350 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் பாக்கெட்டில் இருக்க கேஷ் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு, எனக்கு பிளெயின் ஐஸ்கிரீம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மூஞ்ச ஒரு ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டு 80 rupees தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரி எனக்கு பிளெயின் ஐஸ்கிரீமே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களும் போயிட்டு பிளெயின் ஐஸ்கிரீம் வந்து கொண்டு வந்து வைக்கும்போது கூட சேர்த்து பில்லையும் வச்சிடுறாங்க. இவனும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு பில்லையும் பே பண்ணிடுறான். யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் பில் கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது பில் கொண்டு வந்து வைக்கிறது ஒரு நல்ல மேனரிசம் கிடையாது. ஸோ இவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதே பில்லு வச்சிடுறாங்க, இவன் பில்லையும் பே பண்ணிடுறான். அவங்களும் அந்த பில்லை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது அதுல சின்ன டிப் அதுல இருக்கு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 350 rupees பே பண்ணியிருக்கான் வித் ஸ்மால் டிப்போட. தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட 350 rupees பே பண்ணிட்டு போயிருக்கான். அவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஷாக் ஆச்சு. ஏன்னா அவங்களோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டிப்பை யாரும் வச்சதில்லைன்னு. இந்த 2 கோஇன்சிடென்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், ஆனா பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு யோசிச்சாலும் அது நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு வேஸை நம்ம கீழே போட்டு உடைச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு பூஜாடி வேஸ்ட்டை நம்ம கீழே போட்டு உடைச்சிட்டோம், நீங்க திரும்ப தண்ணி எவ்வளவு ஊத்தினாலும் அதுல லீக்கேஜ் இருக்க தான் போகுது. நீங்க எவ்வளவு ஒட்ட வச்சாலும் நிச்சயமா அந்த தண்ணியோட லீக்கேஜும் உங்களால தடுக்க முடியாது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதை நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா லைஃபே பியூட்டிஃபுல்லா இருக்கும். கூட இருக்க பீப்புளை, சுத்தி இருக்க பீப்புளை, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை யாரையும் குயிக்கா ஜட்ஜ் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். Until then, it's bye from Nivedita.